ஹலோ பசங்களா, வெல்கம் டு அவர் ஹோப் யூடியூப் சேனல். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புரோட்டோசோவை பற்றி. இதுக்கு முன்னாடி 2 லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் மைக்ரோ ஆர்கானிசம் லெசன்ஸ்லேருந்து. ஸோ அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது புரோட்டோசோவா. புரோட்டோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ஜோவன் மீன்ஸ் அனிமல். ஓகேங்களா? ஸோ இதில்ப்பா இன் க்ரீக், ஓகே, ஸோ விச் இஸ் எ சிங்கிள் செல்ட் யூகேரியாட். ஸோ புரோட்டோசோவாங்கிறது என்னது? சிங்கிள் செல் யூகேரியாட்ஸ். இதில் ட்ரூ நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் த கிங்டம் புரோட்டிஸ்டா. ஸோ புரோட்டிஸ்டாங்கிற கிங்டம்ல தான் வந்து இந்த புரோட்டோசோவா வந்து வருது. ஏன்னா முன்னேற வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலர் ப்ரோகேரியாட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். இன் புரோட்டிஸ்டா இட் வில் பி யூனிசெல்லுலர் யூகேரியாட்ஸ். புரோட்டோசோவை பற்றி படிக்கிறதுக்கு நேம் என்னதுப்பா? விச் இஸ் புரோட்டோசாலஜி. ஸோ அது எங்கெல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க? பாண்ட்ஸ், ஓஷன், மாய்ஸ்ட் சாயில் அண்ட் இன் த செல்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் விச் காஸ் டிசீஸ். ஸோ த ரேஞ்ச் அதோட சைஸ் வந்து 2 to 200 மைக்ரான்ஸ் அண்ட் தே ஹாவ் ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனல்ஸ். என்னென்ன ஆர்கனல்ஸ் எதுக்கு ஹெல்ப் ஆகுது? அந்த ஆர்கனல்ஸ் எல்லாமே which will be helpful for movement, feeding and other function. So types of protozoan பார்க்கலாம். இங்க first one பார்த்தீங்கன்னா ciliates. ஸோ நீங்கள் இங்கே பாருங்கள் பாரமீஷியம். ஸோ பாரமீஷியமில் சீலியா விச் வில் பி a hair like structure உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. இந்த சீலியா எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா லோகோமோஷன், அதாவது மூமெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ளெஜலேட்ஸ். ஃப்ளெஜலேட்ஸ் அப்படின்னா ஃப்ளெஜல்லா வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்குப்பா. அதுவும் வந்து மூமெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் யூக்ளினா. தென் சூடோபோட்ஸ். சூடோபோட்ஸ் அப்படின்னா ஃபால்ஸ் ஃபீட் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும் which will be helpful for locomotion. எக்ஸாம்பிள் அமீபா. அமீபாவை பற்றி நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ ஸ்போரோசோவன்ஸ் அப்படின்னா which will be a sporozoans unicellular eukaryotes தான். They are the group of the parasitic protozoans. They are the group of parasitic protozoans. ஸோ இது என்ன டிசீஸ் வந்து காஸ் பண்ணும்? லைக் பிளாஸ்மோடியம் வந்து மலேரியா டிசீஸ் வந்து காஸ் பண்ணும் இன் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் பிளாஸ்மோடியம். ஸோ விச் வில் பி அ parasitic protozoans. ஸோ அமீபாவை பற்றி நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா. அமீபாங்கிறது வந்து ஒரு யூனிசெல்லுலர் மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம். அது வந்து பாண்ட்ஸில் வந்து லைக் உங்களுக்கு இருக்குது. ஸோ அமீபா விச் இஸ் irregular in shape. அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் வந்து கிடையாது. which will be a irregular. It has cell membrane, then cytoplasm and nucleus. ஸோ இங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் அதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். அமீபாவோட ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இன்சைட் நியூக்ளியஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. தென் சைட்டோபிளாசம், தென் செல் மெம்பரேன், கான்ட்ராக்டைல் வாக்யூல். இந்த கான்ட்ராக்டைல் வாக்யூல் வந்து இங்கே எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா தே வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தி எக்ஸ்க்ரீஷன், அதாவது வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த கான்ட்ராக்டைல் வாக்யூல் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. தென் சூடோபோட். சூடோபோட்ஸ்னால என்னதுப்பா? விச் வில் பி சூடோபோடியா அப்படின்னா என்னன்னு சொன்னோம்? ஃபால்ஸ் ஃபீட்னு சொன்னோமா? இப்போ இந்த அமீபா வந்து ஒரு ஃபுட் பார்ட்டிக்கலை வந்து பார்த்துடுறாங்க. இப்போ பார்த்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோட ஃபால்ஸ் ஃபீட் மூலிமா அந்த ஃபுட் பார்ட்டிக்கலை இன்சைடு வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? அப்போ இன்சைடு எடுத்துட்டு ஒரு வேக்யூல் ஃபார்ம் பண்ணுவாங்க. தட் இஸ் நோன் as தி ஃபுட் வேக்யூல். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம டெஃபினேஷன் பார்க்கலாம். இங்கே வாங்க. இட் இஸ் எ புரோட்டோசோவா தட் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சூடோபோடியா, அதாவது ஃபால்ஸ் ஃபீட். சூடோபோடியா ஆர் தி எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் செல் மெம்பரேன். இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட்ஸ் ப்ரே, அதாவது ஆல்கிவா. ஸோ த பாடி ஃப்ளோஸ் அரவுண்ட் த ஃபுட் பார்ட்டிகல் அண்ட் engulf its forming food vacuoles. ஸோ கான்ட்ராக்டைல் vacuoles பற்றி பார்த்தோம்ல, which will be helpful for excretion. Then amoeba reproduces by means of fission and sporulation. Sporulation spores மூலியமா வந்து reproduce பண்றது. fission அப்படிங்கிறப்ப binary fission, multiple fission அந்த மாதிரி இருக்கும். இப்போ binary fissionனா என்னது? ஒரு ஆர்கானிசம் இருப்பாங்க. அந்த ஆர்கானிசம் டிவைட் ஆகி 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆவாங்க. அந்த 2 ஈக்குவல் பார்ட்ஸுமே வந்து நியூ ஆர்கானிசமாக டெவலப் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் ஒன் we are going to learn is prions. Prion is derived from the proteinaceous infectious particles. So prions அப்படினாலே which will be composed of proteins. ஸோ இங்கே ப்ரோட்டீன்ஸ் தான் கம்போஸ் ஆயிருக்கு. ஆனால் இங்கே இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா இந்த ப்ரோட்டீன்ஸ் எதுவுமே வந்து நார்மலாக இருக்காது. விச் வில் பி இன் ஏ அப்நார்மல், அதாவது மிஸ்ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸாக தான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவும் கிடையாது, ஆர்என்ஏவும் கிடையாது. அதான் நெய்தர் டிஎன்ஏ நார் டிஎன்ஏ எதுவுமே வந்து இல்லை. ஓகேங்களா? விச் இஸ் த மியூட்டேட்டட் ஃபார்ம் யூஸ்வலி ஆஃப் ஏ ஹார்ம்லெஸ் ப்ரோட்டீன். ஸோ இந்த ப்ரியன்ஸ் வந்து டிசீஸ் வந்து காஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன டிசீஸ்னு வந்து பார்க்கலாம். ஸோ க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ். இவங்க காஸ் பண்ணுற இந்த டிசீஸ் வந்து இட் வில் அஃபெக்ட் த பிரெயின், அப்படி இல்லைன்னா நியூரல் டிஷ்யூ தான் வந்து மெயினாக வந்து அஃபெக்ட் பண்ணும். க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜாக்கப் டிசீஸ்னால் வந்து விச் வில் பி அ ரேர் டிசீஸ்.
which will be a rare. ஆனா இந்த disease வந்துருச்சுன்னா என்னன்னா it will be a fatal, அதாவது it will leads to death. Okay, then another example is kuru. Kuru associated with cannibalism. So இந்த kuru disease அதே மாதிரி தான் neurodegenerative disorder. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சேம் இதே மாதிரி போய் அவங்களோட பிரெயினை தான் வந்து இங்கேயும் அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கேனிபலிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேனிபலிசம்னா என்னன்னாப்பா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஓல்டன் டைம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, மேபி ஃபமைன் டிசாஸ்டர்லாம் வந்த டைம்ல வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூமன் இருக்காங்க, இன்னொரு ஹியூமனோட ஃப்ளஷை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அதுதான் வந்து சொல்றாங்க குரு விச் இஸ் அசோசியேட்டட் வித் கேனிபலிசம். இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா, இன்ஃபெக்டட் ஹியூமன் பிரெயினை வந்து இன்னொரு பர்சன் வந்து கன்சியூம் பண்றப்ப அவங்களுக்கும் இந்த டிசீஸ் வந்து காசு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட் அபவுட் prions. Then virion. Virion is an entire virus particle consisting of an outer protein shell called a capsid and inner core of nucleic acid. இங்க நீங்க பாக்குறீங்க virion outer வந்து protein வந்து capsid. ஓகேங்களா? inner வந்து என்னதுப்பா, which will be having nucleic acid, DNA இல்லைன்னா RNA. இந்த வைரஸ் வந்து அவுட் சைட்ல உங்களுக்கு present ஆயிருந்தா எக்ஸ்ட்ரா செல்லுல, அதாவது அவுட் சைட் ஆஃப் த செல்ல வந்து present ஆயிருந்தா which is known as the virion. Virion has the capacity to infect the living tissue. ஸோ லிவிங் டிஷ்யூ அஃபெக்ட் பண்ற அளவுக்கு வெரியான்ஸ்க்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெரியான். ஸோ உள்ள நியூக்ளிக் ஆசிட், தென் உங்களுக்கு புரோட்டீன் ப்ரெசென்ட் ஆகியிருக்கு. ஸோ இங்கே பாருங்க நியூக்ளிக் ஆசிடை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்குன்னா அசோசியேட்டட் பாலிமரேஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. விரியான் அசோசியேட்டட் பாலிமரேஸ், தென் லிப்பிட் என்வலப், தென் ஸ்பைக் அண்ட் ப்ரொஜெக்ஷன். ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே செஷன். ஸோ நம்ம ரிமைனிங் டாபிக்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ எவ்ரிவன்.